ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன தெரியுமா? ஒரு ஸ்னோ ஃபார்ம் செய்கிறது தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு ரெண்டு பிளாக்கை மட்டும் தோண்டிக்கணும். தோண்டிக்கணும் கைஸ். இங்கே எதுக்கு தெரியும்னா, இது செஸ்ட்டு வைக்கணும் கைஸ். வெய்யே போட்டாச்சு. இதுக்கு மேலே உட்காந்து ஹாப்பர் வைங்க, இல்லைன்னா செஸ்ட்டு ஓப்பன் ஆகும், அது வைக்க முடியாது. இப்போ இது சுற்றியும் ஸ்மூத் ஸ்டோன்ஸ் வைக்கணும் காய்ஸ். ஸ்மூத் ஸ்டோன் எப்படி செய்யணும்னா, ஃபர்னஸில் போய் காய்ஸ் நீங்கள் கோபல் ஸ்டோனை ஹீட் பண்ணிங்கன்னா ஸ்டோன் ஒன்று முதல்ல இருந்த இது கிடைக்கும் காய்ஸ். அதை மறுபடியும் ஹீட் பண்ணிங்கன்னா ஸ்மூத் ஸ்டோன் கிடைக்கும் காய்ஸ். இப்போது நம்ம அந்த சென்டரில் மட்டும் கேப் விட்டது மட்டும் பிஸ்டல் வைக்கணும் காய்ஸ். பிஸ்டல் வச்சாதான் குத்துனா தான் நமக்கு அந்த என்னதான் அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. இது வரும் கைஸ் ஸ்னோ. இந்த மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் குத்தும். இப்போது நம்ம மேலே போடணும் கைஸ். மேலே ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். ஃபுல் கவர் பண்ணிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக. ஆமாங்க கைஸ். அப்போ தான் கைஸ் இப்போ ஃபஸ்ட் இது இந்த 2 பிளாக் போட்டுக்கோங்க கைஸ். இந்த 2 பிளாக் போட்டு ஃபுல் பண்ணணும். பண்ணு போடுற டக்குன்னு கைஸ். நான் தேவையில்ல, சரி விடுங்க. சரி போடுங்க கைஸ். போடுவோமா? போட்டு ஓகே கைஸ், போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே இது பண்ணணும். ஐயோ 2 ட்ரிட் இருக்குது. சரி கைஸ், நம்ம போய் செஸ்ட்டு போட்டு பார்ப்போமா? ஐயோ செஸ்ட்டு ஓப்பன் ஆகி சொன்னல கைஸ், அதனால் நம்ம போய் ட்ரிட்டு ஒரு 2 உடச்சிக்கலாம். 2 உடச்சி நம்ம மேலே போய் போடணும் கைஸ். போய் ட்ரிட்டு 4. என்னடா செஸ்ட் மேலே ஏறி போட்டு என்ன கைஸ், கரெக்டாக 4 வந்துருச்சு. 4 இது போட்டுக்கோங்க கைஸ். இங்கே மேலே மூடணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்னோ காலம் க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ண உட்காந்து அந்த ஸ்னோ 2 போட்டு நீங்கள் பம்ப்கின் போட்டிங்கன்னா வந்துடுவாங்க கைஸ். வந்துடுவானா? இதை இங்கே பாருங்கள், வந்துட்டான். நான் காய்ஸ் செத்துட்டே இருக்கான், அதனால் டக்குன்னு மூடிடணும், இல்லைன்னா வெயில் பட்டால் செத்துடுறான் கைஸ். அதனால் நான் டக்குன்னு போட்டுடுறேன். இன்னொன்று போட்டு ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போட்டோன்னு டக்குன்னு போட்டோன்னா சரி உயிரோடு இருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் காய்ஸ். அதனால் காய்ஸ் அதுக்கு பிக்காக்ஸ் வேணும். அதனால் பிக்காக்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்து உடச்சி பார்த்தா உயிரோடு இருக்கான். சரி இந்த சைடு உடச்சிட்டு நம்ம கிளாஸ் வச்சிடலாம். அப்போ தானே அவன் குத்துறதுலாம் நமக்கு நல்லா கரெக்டாக தெரியும். நல்லா குளிர்ந்து பார்க்கலாம். நமக்குலாம் மனசில் எப்படி ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிளாஸ் வச்சுக்கோங்க கைஸ். வச்சுட்டிங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ நாம் இந்த சைடு நான் வைக்கிற அயன்காலம் ஸ்பான் பண்ணுற மாதிரி இங்கே போட்டுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு மனுஷனாட்ட க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் சென்டரில் உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுமா? இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் கீழே இங்கே ரெட் ஸ்டோன் வச்சுக்கோங்க. இல்லை இது வந்து ரிப்பீட்டர் எடுத்து லிவரும் எடுத்துக்கலாம். லிவர் எதுக்கு தேவையில்லாமல் எடுத்தேன்? சரி, ரிப்பீட்டர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைரெக்ஷன் ரெண்டுமே அந்த சைடு இருக்கணும். இப்போ நீங்கள் ரெட் ஸ்டோன் வச்சிங்களா? ரெட் ஸ்டோன் டார்ச் வைங்க. ரெட் ஸ்டோன் டார்ச்சுன்னா எடுக்கலையா? சரி, ரெட் ஸ்டோன் டார்ச் எடுத்துக்கலாம். எடுத்து அங்கே வைங்க. ரெட் ஸ்டோன் டார்ச். ஓகே, எடுத்து அப்படி வச்சிங்கன்னா ஆன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு வச்சோம்னா கரெக்டாகிரும் கைஸ். நம்ம இப்போ போய் ரெட் ஸ்டோன் டஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்து கரெக்டாக அங்கே வச்சிங்கன்னா அங்கே வச்சுக்கூடாது, அங்கே வைக்கணும். இப்போ ஆகுதா கைஸ்? இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தா அடிக்குதா குத்துதா இதே மாதிரி தான் கைஸ். சரி, நம்ம அது பாட்டு குத்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு அது ஸ்னோ உருவாயிடுச்சுன்னா செஸ்ட்டில் போய் நம்ம எடுக்கணும்ல கைஸ். அதனால் அதுக்கு ஒரு படிக்கட்டாட்ட வழி செஞ்சிடலாம். வழி செஞ்சால் தான் நம்ம ஈஸியாக போய் எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி பண்ணலாம். ஓகே எப்படி ட்ரிக்கு அரசன் அரசன் தானே வந்துருச்சு கைஸ். செஸ்ட் வந்துடுச்சு. இங்கே ஒன்று உடச்சிட்டு அங்கே ஒன்று உடச்சிட்டு அவ்வளோதான் கைஸ். போனோம்னா செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதேவை நம்ம ரெட் ஸ்டோன் வச்சு அந்த சைடு கனெக்ட் கொடுக்கணும். எப்படி கனெக்ட் கொடுக்கறது? இப்படி போட்டு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். போட்டால் அது கனெக்ட் ஆகலையே. ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ சரி கைஸ், பிளாக்கை போட்டு கனெக்ட் பண்ணுறேன். அப்போவும் ஆகலை கைஸ். அங்கே ஜாயிண்ட் ஆகலை.
சரி நாம் இப்படி போட வேண்டாம். இப்படி போட்டால் கனெக்ட் ஆகிடுச்சா கைஸ்? இதே மாதிரி போட்டு ஃபுல்லாத்தையும் போடணும். இங்கே போட்டு இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டு வெட்டிங்க. அட இது ஒன்று வந்துடுச்சியா? ஐயோ இந்த வெட்டணும். ஓகே இப்படி போட்டால் போதும். இப்படி போட்டு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. வச்சோம்னா கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆகிட்டா குத்தி நமக்கு ஸ்னோ ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே குத்துதா, ஸ்னோ உருவாக்குதா. இங்கே பாருங்கள், ஸ்னோ சேர்ந்துருச்சா? அவ்வளோதான். சூப்பர் கஸ், சூப்பர். அப்படியே ஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தவங்களுக்குலாம் நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.